வணக்கம். இது வெறும் கிரிக்கெட் மைதானம் அல்ல. இது இந்தூர் ஹோல்கர் ஸ்டேடியம். ஆனால் இன்று இது ஒரு போர்க்களம். 338 ரன்கள். ஆம், 338 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எதிர்த்து இந்தியா களமிறங்கியிருக்கிறது. தொடர் யாருக்கு? இந்த கேள்விக்கான விடை இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். ஆனால் தொடக்கம்? ஐயோ, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மோசமான தொடக்கம். ரோஹித் சர்மா வெளியேறிவிட்டார். சுப்மன் கில் அவரும் பெவிலியன் திரும்பிவிட்டார். ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல் என விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டுகளாய் சரிகின்றன. ஸ்கோர்போர்டை பார்க்கவே பயமாக இருக்கிறது. 71 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள். இந்திய அணியின் நம்பிக்கை தூண்கள் ஒவ்வொன்றாக சாய்ந்து கொண்டிருக்கின்றன. மைதானத்தில் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் முகத்தில் ஒருவித விரக்தி, அமைதி, ஒரு மயான அமைதி நிலவுகிறது இங்கே. ஆனால் அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு சத்தம். இல்லை, அது சத்தமல்ல, அது ஒரு பேரிரைச்சல். பெவிலியனில் இருந்து அந்த உருவம் களத்தை நோக்கி நடந்து வருகிறது. ஜெர்சி நம்பர் 18, விராட் கோலி. இதோ சேஸ் மாஸ்டர் களத்தில். எத்தனையோ முறை இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் தனி ஒருவனாய் நின்று இந்தியாவை கரை சேர்த்தவர். ஆனால் இன்று நிலைமை வேறு. எதிரே நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் நெருப்பாய் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். மறுமுனையில் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. கோலி இந்த மாபெரும் சுமையை எப்படி சுமக்கப் போகிறார்? முதல் பந்து கிளார்க் வீசுகிறார். கோலி நிதானமாக டிஃபென்ஸ் செய்கிறார். அவருக்குத் தெரியும், இது அவசரப்பட வேண்டிய நேரம் அல்ல. ஒவ்வொரு பந்தையும் அவர் கூர்மையாக கவனிக்கிறார். பந்து பேட்டில் படும் அந்த சத்தம், அது ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. ஆட்டத்தின் போக்கு மெல்ல மாறுகிறது. மறுமுனையில் நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்கிறார். கோலி அவரிடம் சென்று ஏதோ பேசுகிறார். நிதானம், நமக்கு தேவை பார்ட்னர்ஷிப் என்று சொல்வது போல இருக்கிறது அவரது உடல் மொழி. ஓவர்கள் நகர்கின்றன. கோலி தனது கியரை மாற்றுகிறார். அதுவரை பதுங்கியிருந்த புலி பாயத் தொடங்குகிறது. சாண்ட்னர் வீசிய அந்த பந்து, ஓ, என்ன ஒரு கவர் டிரைவ்! பேட்டிலிருந்து புறப்பட்ட அந்த பந்து புல்வழியை கிழித்துக் கொண்டு பவுண்டரி கோட்டை தொடுகிறது. மைதானம் மீண்டும் உயிர் பெறுகிறது. கோலி, கோலி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. கோலிக்கு இது சாதாரண இன்னிங்ஸ் அல்ல, இது ஒரு தவம். அவர் ஓடுகிறார். 1, 2 என ரன்களை திருடுகிறார். 37 வயதிலும் என்ன ஒரு வேகம்! அந்த ஃபிட்னஸ் இளம் வீரர்களுக்கு ஒரு பாடம். ஒவ்வொரு ரன்னும் இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்துகிறதோ இல்லையோ, நியூசிலாந்து அணியின் நம்பிக்கையை உடைக்கிறது. இப்போது கோலி அரை சதத்தை நெருங்குகிறார். பந்து லெக் சைடில் வீசப்படுகிறது. ஒரு லாவகமான ஃபிளிக் ஷாட். பந்து ஸ்கொயர் லெக் திசையில் பறக்கிறது. 2 ரன்கள். விராட் கோலி தனது அரை சதத்தை பூர்த்தி செய்கிறார். ஆனால் அவர் பேட்டை உயர்த்தவில்லை. கொண்டாட்டமில்லை. முகத்தில் ஒரு தீவிரமான கோபம். இல்லை, அது வெறி. வேலை இன்னும் முடியவில்லை என்பதை அந்த கண்கள் சொல்கின்றன. ஆனால் விதி மீண்டும் விளையாடுகிறது. நிதிஷ் ரெட்டி அவுட். ஜடேஜா அவுட். கோலி மீண்டும் தனித்துவிடப்படுகிறார். மறுமுனையில் ஹர்ஷித் ராணா, இளம் வீரர். கோலிக்கு இப்போது இரட்டை பொறுப்பு. தான் ஸ்கோர் செய்ய வேண்டும், அதே சமயம் ஹர்ஷித் ராணாவையும் வழிநடத்த வேண்டும். இப்போது நடப்பது கிரிக்கெட் அல்ல, இது விராட் கோலியின் விஸ்வரூபம். ஹர்ஷித் ராணா அவருக்கு துணை நிற்க கோலி நியூசிலாந்து பந்து வீச்சை சிதறடிக்கிறார். ஃபெர்குசன் வீசுகிறார். ஷார்ட் பிட்ச் பந்து. கோலி பின்னால் நகர்ந்து ஒரு புல் ஷாட். சிக்ஸர். மைதானத்தின் மேற்கூரையை தொட்டு திரும்புகிறது அந்த பந்து. ரசிகர்கள் இருக்கையின் நுனிக்கே வந்துவிட்டார்கள். ஜெயிக்க முடியுமா? 338 ரன்களை விரட்ட முடியுமா என்ற கேள்வி இப்போது கோலி இருக்கும் வரை எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையாக மாறுகிறது. ஸ்கோர்போர்டு வேகமாக ஏறுகிறது. 200, 250. கோலி 90களில் 95, 96. இதயத் துடிப்பு எகிரிகிறது. ஒவ்வொரு பந்தும் ஒரு யுகமாக கழிகிறது. கிளார்க் வீசும் பந்து. கோலி அதை மிட்விக்கெட் திசையில் தட்டிவிடுகிறார். வேகமாக ஓடுகிறார். 1 ரன், 2 ரன். இதோ அந்த தருணம். சதம். விராட் கோலியின் 54வது ஒருநாள் போட்டி சதம். சச்சின் டெண்டுல்கரின் சாதனைகளை எல்லாம் கடந்து ஒரு புதிய சகாப்தத்தை எழுதிக் கொண்டிருக்கிறார் இந்த மனிதன். ஹெல்மெட்டை கழற்றுகிறார். ஆனால் பெரிய கொண்டாட்டமில்லை. வழக்கமான அந்த ஆக்ரோஷமான கர்ஜனை இல்லை. அவர் பேட்டை லேசாக உயர்த்துகிறார். மைதானம் எழுந்து நின்று மரியாதை செய்கிறது. எதிரணி வீரர்களும் கைத்தட்டுகிறார்கள்.
இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். சரிந்து கிடந்த ஒரு சாம்ராஜ்யத்தை ஒற்றையாளால் தூக்கி நிறுத்தியிருக்கிறார் இந்த மனிதன். ஆனால் ஆட்டம் இன்னும் முடியவில்லை. தேவைப்படும் ரன் ரேட் ஏறிக்கொண்டே இருக்கிறது. சிக்சர்கள் தேவை. கோலிக்கு தெரியும், இனி ஒவ்வொரு பந்தும் பவுண்டரிக்கு செல்ல வேண்டும். 45வது ஓவர். கிளார்க் மீண்டும் பந்து வீச வருகிறார். கோலி தயாராகிறார். முதல் பந்து வைட். அடுத்த பந்து. கோலி அதை தூக்கி அடிக்க முயற்சிக்கிறார். பந்து பேட்டின் மேல் விளிம்பில் படுகிறது. டாப் எட்ஜ். பந்து காற்றில் எழுகிறது. மேலே மேலே. மைதானமே உறைந்து போகிறது. ஆயிரக்கணக்கான கண்கள் அந்த பந்தையே பார்க்கின்றன. மிச்சல் ஓடி வருகிறார். பந்து மெல்ல இறங்குகிறது. மிச்சல் கைகளை விரிக்கிறார். ஐயோ, கேட்ச். விராட் கோலி அவுட். 124 ரன்கள். ஒரு காவியம் முடிவுக்கு வருகிறது. மைதானம் மீண்டும் அந்த மயான அமைதிக்கு திரும்புகிறது. நம்ப முடியவில்லை. இவ்வளவு தூரம் தனியாளாக போராடி வெற்றி கோட்டிற்கு மிக அருகில் வந்து. கோலி மெதுவாக நடக்கிறார். அவர் தலை குனியவில்லை. ஆனால் அந்த நடையில் ஒரு சோர்வு தெரிகிறது. அது உடல் சோர்வு அல்ல, மனச்சோர்வு. தன்னால் முடிந்த அனைத்தையும் கொடுத்து விட்டார். ரத்தம், வியர்வை, கண்ணீர் என அனைத்தையும் இந்த 22 கெஜ்ஜில் சிந்தியிருக்கிறார். ரசிகர்கள் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்புகிறார்கள். இது வெற்றிக்கான கரகோஷம் அல்ல. இது ஒரு வீரனின் போராட்டத்திற்கான மரியாதை. நன்றி கோலி, நீங்கள் போராடிய விதம் வெற்றிக்கு சமம் என்று அந்த கைத்தட்டல்கள் சொல்கின்றன. இந்தியா ஆல் அவுட். 296 ரன்கள். 41 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. தொடர் நியூசிலாந்து வசமானது. சரித்திர தோல்விதான். ஆனால் இன்னும் பல வருடங்களுக்கு இந்தூர் ரசிகர்கள் இந்த ஸ்கோர் போர்டை நினைவு கூற மாட்டார்கள். அவர்கள் நினைவு கொள்வது ஒன்றே ஒன்றுதான். விழுந்து கிடந்த அணியை நான் இருக்கிறேன் என்று தூக்கி நிறுத்திய அந்த விராட் கோலியின் 124 ரன்கள். வெற்றி பெற்றால் மட்டுமே ஒருவன் ஹீரோ கிடையாது. கடைசி வரை களத்தில் நின்று போராடுபவனும் ஹீரோதான். இன்று விராட் கோலி ஒரு டிராஜிக் ஹீரோ. இது கிரிக்கெட். இதுதான் வாழ்க்கை. சில நேரங்களில் நாம் கொடுக்கும் 100% கூட வெற்றிக்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் அந்த முயற்சியை உலகம் என்றும் மறக்காது. விடைபெறுகிறேன். விராட் கோலியின் இந்த இன்னிங்ஸ் காலத்தால் அழியாத ஒரு ஓவியமாக நம் மனதில் என்றும் இருக்கும்.